Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 3 மாங்கோ டிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா மறந்துடா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போது நான் எப்படி கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் எடுத்துக்கிறேன், அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் ஓகேவா, அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துறேன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். நீங்கள் இந்த கொஷினை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே பாஸ் மார்க் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு illustrate how to connect the node.js application to the MongoDB database with a suitable code. இதுதான் கொஷின் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கிறது ஓகேவா. எப்படி நோட்.js அப்ளிகேஷனை மாங்கோடிபியோட டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு. மாங்கோடிபி அப்படின்னா என்ன, நம்ம காமனாக தெரிஞ்சது தான். மாங்கோடிபி அப்படின்றது மாங்கோ டேட்டாபேஸ், தட் மீன்ஸ் NoSQL டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு அர்த்தம். இது டாக்குமெண்ட் ஓரியன்டாக ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மெட்டில் நம்ம டேட்டாவை, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் தான் மாங்கோடிபி அப்படின்றது. டேபிள் ஃபார்மெட், தட் மீன்ஸ் SQL ஃபார்மெட்டில் நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகாது. டாக்குமெண்ட் ஓரியன்ட் JSON ஃபார்மெட்டில் தான் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகும் ஓகேவா. நோட்.js-ஓட மாங்கோடிபியை கனெக்ட் பண்ண நம்ம மோஸ்ட்லி மங்கூஸ் லைப்ரரி தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாமா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ஸ்டெப் 2, கனெக்ட் நோட்.js டு மாங்கோடிபி. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் மாங்கோடிபி அண்ட் ஸ்டார்ட் த DBMS ஓகேவா, டேட்டா பேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஃப் யூ யூஸ் லோக்கல் மாங்கோடிபினா ஸ்டார்ட் த மாங்கோடிபி சர்வர். நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மாங்கோடி அப்படின்னு போட்டாலே போதும் ஓகேவா. ஸோ இஃப் யூஸிங் மாங்கோடிபி அட்லஸாக இருந்தால், க்ளவுடில் இருந்தால், காப்பி த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கிறத காப்பி பண்ணணும் ஓகேவா. இதுதான் ரெண்டு ப்ரொசீஜர் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் த நோட்.js ப்ராஜெக்ட். முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்புக்கு பைலேட்டரி பிளாட் ரெடி பண்ணணும் ஓகேவா. பைலேட்டரி பிளாட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் MK டைரக்டரி, அதுதான் டைரக்டரின்றது நோட் mongo.demo, தென் CD எங்க இது பண்றோம், ரன் பண்றோம், தென் node.demo, தென் npmன்றது நோட். நான் சொல்லியிருக்கேன் நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியே ஆகணும். ஸோ init-y இது ஃபர்ஸ்ட். அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் மாங்கோஸ். நான் என்ன சொல்லியிருக்கோம், மாங்கோடிபியை இது பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக கனெக்ஷன் கோடாக இது பண்ணணும் ஓகேவா. அதுக்கு மெயினாக இன்ஸ்டால் மாங்கோஸ். ஸோ npm இன்ஸ்டால் மாங்கோஸ். அடுத்து ஃபுல் ஒர்க்கிங் எக்ஸாம்பிள், எப்படி வந்து நோட்.js மங்கோடிபியோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு. முதல்ல கிரியேட் த ஃபைல் நேம் app.js. நம்ம ஆப் வந்து கிரியேட் பண்ண போகிறனால app.jsன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் கான்ஸ்டன்ட் மங்கூஸ் ஈக்குவல் டு ரெக்வர் மங்கூஸ் தேவைப்படுது. ஸோ கனெக்ட் டு மாங்கோடிபி டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட்டு மாங்கோடிபியோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு மாங்கூஸ் டாட் கனெக்ட். எதோட கனெக்ட் பண்ண போகிறோம், மாங்கோடிபியோட. அதை லோக்கல் ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்றத அந்த இதை காப்பி பண்ணி அப்படியே போட்டுறணும் ஓகேவா. தென் ஆரம்பிச்சிடும். தென் கன்சோல் லாக் எடுத்துக்கணும்ல. ஸோ மாங்கோடிபி கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ன முடிஞ்சிருக்கோ அந்த எரரை சொல்றதுக்காக, நடந்த விஷயத்தை ஆக்டிவிட்டியை சொல்றதுக்காக இது ஓகேவா. நெக்ஸ்ட் கனெக்ட் லாக் என்ன கொடுத்துருக்கோம், எரர் ஏதாவது வந்துச்சுன்னா இது அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆச்சுன்னா இந்த லைன் கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இஃப் எல்ஸ் எழுதுவோம்ல அதை மாதிரி தான். சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆச்சுன்னா இந்த லைன், தென் கனெக்ட் ஆகுதுன்னா எரர் லைன் ஓகேவா. ஸோ கேட்ச் எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்க ஸ்டெப் 2 வந்து டிஃபைன் ஸ்கீமா. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்குமெண்ட்டை டிஃபைன் பண்ணணும் ஓகேவா. அதுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கீமா ஈக்குவல் டு நியூ மங்கூஸ் டாட் ஸ்கீமா. என்னென்ன கொடுக்குறோன்னா நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட். நேமு ஸ்ட்ரிங்கில் வாங்குறோம், ஏஜை நம்பரில் வாங்குறோம், டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரிங்கில் வாங்குறோம். இப்படி தான் ஒரு ஸ்கீமாவை டிஃபைன் பண்ணுறோம் ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட். அடுத்து கிரியேட் த மாடியூல் கலெக்ஷன் இந்த மாங்கோடிபி. மாங்கோடிபியில் எந்த மாடியூலை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ த கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு மங்கூஸ் டாட் மாடல் ஸ்டூடெண்ட் ஸ்கீமாவை எடுத்துக்க போகிறோம் ஓகேவா. அடுத்து இன்சர்ட் த டாக்குமெண்ட் இன்டு த மாங்கோடிபி. இப்போ எந்த மாடல்னு எடுத்துக்கிட்டாச்சு, இப்போ மாங்கோடிபியில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் 1 தான். நியூ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறோம்னா நியூவாக ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட்டை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட் அது மூணையுமே நம்ம போட போகிறோம். இதுதான் ப்ரொசீஜர் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் 1 சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதுவே சப்போஸ் எரராக இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் என்ன காட்டும், எரர் இன்சர்ட்டிங் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணிடும் ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த நோட்.js-ல இப்படி எழுதுறது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா. இப்போ பாருங்க எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் மங்கூஸ் இம்போர்ட் பண்ணோம், அதுக்கு தான் அந்த லைன். தென் கனெக்ட் டு மாங்கோடிபி. மாங்கோடிபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு மங்கூஸ் டாட் கனெக்ட் அந்த லோக்கல் ஹோஸ்டோட இது ஓகே.
ஸோ லோக்கல் ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் மாங்கோ டிபி சர்வர் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸுக்கு வந்து டேட்டா பேஸோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும். தென் ஸ்கீமா கிரியேட் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமில் ஸ்கீமா கிரியேட் பண்ணுறோம். அது நியூ மங்கோஸில் அதை ஆட் பண்ணுறோம். ஸோ நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட் அது எதில் வேணும்னு அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது. அடுத்து மாடல் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ மங்கோஸ் மாடலில் ஸ்டூடெண்ட்டில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஸ்கீமாவில் கிரியேட் பண்ணுறப்ப மாடல் ரெப்ரசென்ட் த கலெக்ஷன் இந்த மாங்கோ டிபி, தென் கலெக்ஷன் நேம் வில் பி ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. தென் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் ஒன் டாட் சேவ் கொடுத்துட்டோம்னா டேட்டா இன்சர்ட் ஆகிடும். ரன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நோட் ஆப் டாட் ஜேஎஸ்லேருந்து தான் ரன் பண்ண போது அவுட்புட் என்ன வரும்னா மாங்கோ டிபி கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் மாங்கோ டிபி கனெக்ட் பண்ணுறதுக்கு, அடுத்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த இன்சர்ட் பண்ண இதோட நம்ம டேட்டா பேஸோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் மங்கோஸ் யூஸ் பண்ணி மாங்கோ டிபியில் நோட் டாட் ஜேஎஸை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மாங்கோ டிபி அப்படின்னா என்ன, NoSQL டேட்டா பேஸ். இது என்ன பண்ணும், JSON ஃபார்மேட்டில் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். ஸோ நோட் டாட் ஜேஎஸையும் மாங்கோ டிபியையும் சேர்த்து மெர்ன் ஸ்டாக்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், மாங்கோ டிபி சர்வரை ரன் பண்ணணும். லோக்கல் மாங்கோ டிபியை ரன் பண்ணலாம், இல்லை மாங்கோ டிபி அட்லஸ் கிளவுடுமே ரன் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம லோக்கல் கிளவுட் யூஸ் பண்ணாலே போதும். தென் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு npm in of -y இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா? சின்டாக்ஸ். தென் we install மங்கூஸ் இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் மாங்கோ டிபியை வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு அதர் இதோட மங்கூஸ் தான் யூஸ் ஆகும். ஓகே, ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் we create an app.js ஃபைல். app.js ஃபைல் தான் கிரியேட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் இது பண்ணோம்ல, கனெக்ட் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபைன் பண்ணா கடைசியா நம்மளோட ஃபைல் வந்து app.js வந்து ரன் ஆயிடுது. ஓகே, ஸோ ஃபைனலா MongoDB connected and students record inserted. This is the complete process of connecting node.js with MongoDB. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா எழுதிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ மறந்துடாம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.